மரம் வளர வளர தண்ணி ஊத்திட்டே இருக்கணுமா? ஒரு செடி ஒண்ணு நட்டிருக்கோம். அந்த செடி வளர்ந்து பெரிய ஒரு மரமா, விருட்சமா வரணும்னா, நாங்க தொடர்ந்து தண்ணி ஊத்திக் கொண்டே இருந்தா, தொடர்ந்து சூரிய வெளிச்சம் மட்டுமே குடுத்துக் கொண்டிருந்தா, அந்த மரம் சரியா வளருமா? இல்ல. இடையிடையே சின்ன சின்ன கேப் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு டே 7. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக். இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன். அதாவது இந்த முதலாவது வீக்ல நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் பத்தி பார்த்தோம். இந்த 6 நாள்லயுமே நாங்க என்னென்ன விஷயம் படிச்சோம், என்னென்ன விஷயம் லேர்ன் பண்ணோம், அப்ளை பண்ணினேனா, இத பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா, ஓகே, இந்த ஜேர்னில நீங்க சரியா பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜேசவன் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் அவேர்னஸ் அட் பியான் எக்ஸாம்பிள் 7 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு 7வது நாள் இன்னைக்குள்ள. ஸோ 30 நாள்ல 7 நாள் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 7 நாளுமே தொடர்ந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? வாவ்! டெஃபினட்டா உங்களுக்கு இந்த இந்த கிளாஸ் உங்க லைஃப்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இங்க படிச்ச விஷயங்கள் நீங்க வரும்னா இந்த 30 நாளைக்கு பிறகு நீங்க என்ன மறந்துடலாம். என் வீடியோஸ் பக்கம் நீங்க வராம கூட இருக்கலாம். பட் உங்க லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச ஏற்படுத்தும். அந்த சேஞ்ச் நல்ல சேஞ்சா இருக்கும். ஸோ டுடே லெட்ஸ் ஹாவ் அ ரீகப். அதாவது என்னென்ன படிச்சோம்? டே 1ல என்ன படிச்சோம்? டே 1ல நான் என்னத்த பத்தி சொன்னேன்? ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டே என்ன பத்தி பேசினோம்? எத பத்தி பேசினோம்? ஓகே செகண்ட் டே நாங்க என்ன பார்த்தோம்? தேர்ட் 3வது நாள் உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே வாவ் வெரி குட். 4வது நாள் ஓகே ரைட். ஆக்டிவ் லிசனிங் பத்தி நாங்க எந்த நாள் பார்த்தோம்? ஓகே ஜேர்னலிங் ஜேர்னலிங் பத்தி எப்ப பார்த்தோம்? பாடி ஸ்கேன் பத்தி எப்ப பார்த்தோம்? ரைட். ஸோ ஞாபகப்படுத்தி பாருங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் போஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் போஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட் அண்ட் செலிப்ரேட். ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க. ஸோ ஓகே ரைட். நாங்கள் ஒரு கிளாஸில் இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே போஸ் இவ்வளோ நேரம் டீச்சர் என்னத்தை பற்றி சொன்னாங்க? ஓகே ரைட். என்னால் அது ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கா? ஓகே ரைட். கிளாஸ் முடிஞ்சு வா இன்னைக்கு படித்த விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்கு. வெரி குட். சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து நான் கிளாஸ்ன்னு உதாரணத்துக்கு சொன்னேன். ஸோ இது வந்து ஒர்க்காக இருக்கலாம், உங்களோட லைஃபாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கண்டினியூஸாக உங்களோட லைஃப் போகிறதுக்கு ஸோ எப்போவும் குட்டி குட்டி பிரேக்ஸ் தேவை. ஸோ பிரேக்ஸ் வந்து தேவை தான் ஒழிய பிரேக் ஆகி அப்படியே நின்றக்கூடாது. ஓகே. ரிஃப்ளெக்ஷன் வந்து கட்டாயம் முக்கியம். ஏன்னா நாங்க மீட்டு பார்க்குற நேரம் நாங்க இவ்வளோ நாளும் நாங்க படிச்ச விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நாங்க ஒருக்கா மீட்டு பார்க்குற மாதிரி. ரிஃப்ளெக்ஷன் வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு பகுதி. ஓகே. ஸோ இவ்வளோ நாளும் ரைட். ஸோ நான் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது வந்து 2வது மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த 2 மாசத்துலயும் என்ன சேஞ்ச் என்னல வந்திருக்கு? இந்த 2 மாசத்துலயும் நான் சரியா தான் ப்ராக்டிஸ் பண்றேனா? ஸோ அவ்வளோத்தையும் நீங்க ஒருக்கா மீட்டு பார்க்கணும். ஓகே. ஜஸ்ட் இது வந்து ஒரு என்ன சொல்ற போஸ் ரிஃப்ளெக்ட்ன்ற மாதிரி தான். ஸோ மைண்ட்ல நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி மைண்ட்ல நீங்க அவ்வளோத்தையும் திரும்ப திரும்ப ஒருக்கா ரைட் ஓகே நான் சரியான பார்க்கலான போறேன் இந்த மாதிரி நீங்க உங்களை மீட்டு பார்க்கும் பொழுது நீங்க அடுத்தது சரியா பிளான் பண்ணுவீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஸோ உங்களோட அடுத்த விஷயம், உங்களோட அடுத்த கட்ட மூவ் நீங்க சரியா பிளான் பண்ணுவீங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்றவங்க, அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் மேக்கர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது? டிசிஷன் மேக்கர்ஸ்னா அவங்க தான். அவங்கள விட்டா வேற யாராலையுமே பெஸ்ட்டா ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். ஓகே ரைட். இந்த டைம்ல இந்த முடிவு தான் எடுக்கணும்ன்றத கரெக்ட்டா எடுப்பாங்க. நாங்க எடுக்கிற சில முடிவு எங்களோட வாழ்க்கையே மாத்திரும். ஒரு ஸ்டெப் நாங்க இப்படி வைக்கிறதுக்கு பதிலா மாத்தி வச்சோமா இருந்தா, நாங்க போற டைரக்ஷனே மாறிடும். மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க சரியா பிராக்டிஸ் பண்றதா இருந்தா, நீங்க ஒரு பெஸ்ட்டான டிசிஷன் மேக்கர்ஸா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்குறதே என்ன சொல்றது? ரிஃப்ளெக்ஷன். இந்த 6 நாள்ல நாங்க என்ன படிச்சோம்? இந்த 6 நாள்ல நாங்க என்னத்த பத்தி பேசினோம்? ஸோ நாங்க என்ன அப்ளை பண்ணினோம்? ஸோ ஓகே நாங்க இதே விஷயங்கள நாங்க திரும்ப இன்னும் அப்ளை பண்ண போறோமா? இன்னும் என்ன மாதிரி எங்கள இம்ப்ரூவ் பண்ணேலும்? வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறோம்? இதுதான் இன்றைய லெசன். ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
அதுக்கு முதல் ஜேர்னல் இருக்குன்னு சொன்னேன். உங்களோட ஜேர்னல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அல்லாட்டி நீங்க உங்களோட மைண்ட்ல கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லாட்டி உங்களோட ஐபேடோ, நோட்பேடோ நீங்க எடுத்து நோட் ஆப்ப நீங்க ஓப்பன் பண்ணி, ஸோ நீங்க அதுல இப்ப நான் சொல்ற கேள்விகள நீங்க வந்து ஒருக்கா கேட்டு பாருங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இந்த வீக்ல நீங்க எந்த விஷயம் லேர்ன் பண்ணதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லாட்டி, எதுவுமே இல்லன்னு கூட எழுதுங்க. பிரச்சனை இல்ல, ரைட்? ஸோ இந்த 1 வீக்ல நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணியிருக்கலாம். நான் சொன்ன விஷயங்கள டைரக்ட்டா நீங்க லேர்ன் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி நீங்க அத ஏதாவது பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, புதுசா கூட லேர்ன் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள், ஆக்டிவ் லிஸ்னிங் வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லி சொன்னேன். நீங்க அது பிராக்டிஸ் பண்ணும் பொழுதே, உங்கள்ல எவ்வளோ நாளும் இருந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மிஸ்டேக்கோ, இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, நான் இது இந்த மாதிரி பண்ணலாம். ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இந்த 1 வீக்ல நீங்க என்ன விஷயம் லேர்ன் பண்ணீங்க? ஸோ அது 2, 3 விஷயமா கூட இருக்கலாம். பட் எனக்கு 2, 3 விஷயம்லாம் வேணாம். அட்லீஸ்ட் ஒரு விஷயம். என்ன விஷயம் நீங்க லேர்ன் பண்ணீங்க? ஸோ அத வந்து நீங்க அ உங்களோட நோட் புக்ல ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின் இந்த 1 வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் என்ன லேர்ன் பண்ணேன்? ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த 1 வீக்ல நீங்க எப்ப ஓகே நான் இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருக்கிறேன். என்ன எப்பவாச்சும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இந்த 1 வீக்ல ஸோ இந்த ப்ராக்டிஸஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி செய்திருக்கலாம். ஜர்னலிங் செய்திருக்கலாம். பாடி ஸ்கேன் பண்ணியிருக்கலாம். ஸோ அல்லாட்டி நீங்க கிளாஸ்ல இருந்திருக்கலாம். ஸ்கூல்ல போயிருக்கலாம். ஒர்க் போயிருக்கலாம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல வாவ்! நான் பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருக்கிறேன். ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. பட் இருந்தாலும் நான் என்ன செல்ஃப் அனலைஸ் பண்றேன். அ நான் வந்து இல்ல மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி யோசிக்கிறேன். ரைட் அன்றைக்கு பார்த்த வீடியோ எனக்கு ஞாபகம் வந்தது. இல்ல இந்த இடத்துல நாங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். நாங்க வந்து டக்குன்னு நாங்க பேசிறக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சு ரைட்? ஏதாவது ஒரு மொமெண்ட்ல நான் இந்த மொமெண்ட்ல தான் இருக்கிறேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த 1 வீக்ல ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வந்துச்சா? இந்த 1 வீக்ல மேபி என்ன சொல்றது? இந்த வீடியோ பார்த்ததால சேலஞ்ச் வந்ததுன்னு நான் சொல்லல. இந்த வீடியோ பார்க்காட்டி கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். பட் இந்த 1 வீக்ல எனக்கு இந்த விஷயம் ஒரு சேலஞ்சா இருந்தது. நான் ஒருத்தர மீட் பண்ணேன். அவங்களோட பேசினேன். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அல்லாட்டி எனக்கு இது ஒரு டாஸ்க். இந்த அசைன்மென்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது. இந்த வொர்க்ல இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். ஐயோ! எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஹெடேக்கா இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அல்லாட்டி இல்ல நான் இந்த ஒரு டாஸ்க் முடிக்கணும். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த 1 வீக்ல நான் சொன்ன இந்த 7 நாள், அதாவது இன்னைக்கு 7வது நாள். ஸோ இந்த லாஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு சேலஞ்ச் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு இது ஒரு சேலஞ்சா இருக்கு. ஸோ இத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து என்னத்த பத்தி உங்க ஃபோக்கஸ் இருக்க போகுது? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஓகே இந்த 1 வீக் வந்து நாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இத பத்தி பேசினோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் வந்து என்னத்த பத்தி பேசப் போறோம்? எத பத்தி அவங்க சொல்லப் போறாங்க? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அல்லாட்டி உங்களுக்கு என்ன? ஓகே ரைட். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ரைட். இத பத்தி அவங்க சொன்னா நல்லா இருக்கும். ஸோ எனக்கு எ என்ன தேவை? ரைட்? ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கிற வெற்றிடம் என்ன? ஸோ உங்க மைண்ட்ல அப்படி ஏதாச்சும் கிளிக் ஆகுதா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? 4 கொஸ்டின்ஸும் என்ன? நீங்க தான் சொல்லப் போறீங்க. இந்த கொஸ்டின்ஸ் என்ன? லாஸ்ட் வீக்ல என்ன நீங்க லேர்ன் பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயம். நீங்க லேர்ன் பண்ண ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே. 2வது எந்த மொமெண்ட்ல நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஏதாச்சும் மொமெண்ட் உங்களுக்கு வந்துச்சா? நான் பிரசன்ட் மொமெண்ட்ல தான் இருக்கிறேன். எப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் வந்துச்சா? 3வது வாட் வாஸ் யுவர் பிக்கஸ்ட் சேலஞ்ச்? என்ன உங்களுக்கு பெரிய சேலஞ்சா இருந்தது? ஸோ ஸ்டில் இப்பவும் எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. என்னது? இந்த லாஸ்ட் வீக்ல. ரைட்? அண்ட் 4வது நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னத்த பத்தி ஃபோக்கஸ் பண்ண போறேன்? நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறேன்? ஸோ அது வந்து செல்ஃபா இருக்கலாம். இல்லாட்டி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் கிளாஸ்ல இருக்கலாம். ஓகே. ரைட்? ஸோ இதுதான் உங்களோட ஒர்க் இன்றைக்கு. ஸோ தேங்க்ஸ். இன்றைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தேங்க் யூ ஃபார் லிசனிங். இந்தியா நாள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா? டே 7 கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்க பார்க்க போறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலாக பேச போறோம். ஸோ நாளைக்கு உங்களை டே 8ல மீட் பண்றேன் with emotional intelligence. Okay, so thank you for watching. The example.